அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் அலைபேசி வாயிலாகவும் நேரடியாகவும் நம்மிடத்தில் எடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். அந்த வகையிலே இலங்கையிலிருந்து செல்வரத்னம் சபேசன் என்கிற தம்பி ஒரு வினாவை எடுத்திருக்கிறார். ஐயா, உங்கள் பதிவுகளை தொடர்ந்து பார்த்து வருகிறேன். எண்ணற்ற சித்தர் பாடலுக்கான விளக்கங்களை சொல்லி வருகிறீர்கள். உங்களைப் போலவே வலையொலியிலே பேசக்கூடிய வேறு சிலருடைய பதிவுகளையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் ஊமை எழுத்து மந்திரம் என்பதை உச்சரிக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தார்கள். குறிப்பாக என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை தொடர்ந்து சொல்ல வேண்டும், என்பதுதான் ஊமை எழுத்து மந்திரம் என்றெல்லாம் சொல்லி இருந்தார்கள். இது உண்மைதானா? இதற்கான விளக்கம் என்ன என்று கேட்டிருக்கிறார். தம்பி செல்வரத்னம் சபேஷன் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஊமை எழுத்து என்று சொல்லியாகிவிட்டது. இல்லாத எழுத்து, மறைந்திருக்கக்கூடிய எழுத்து, அக்ஷரம், நாசமில்லாத எழுத்து, அதற்கு எழுத்து வடிவமோ ஓசையோ கிடையாது என்று சித்தர்கள் சொல்லிவிட்டார்கள். வடிவமோ ஓசையோ எந்த விதமான அளவீடும் இல்லாத ஒன்றை என்கிற ஒரு எழுத்திலே எப்படி ஒடுக்க முடியும்? ஊமை எழுத்து என்பது எழுத முடியாத எழுத்து, பேசாத எழுத்து. ஊமை என்றால் இல்லவே இல்லாத ஒன்று, ஆனால் ஒரு எழுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாக எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இதை தம்பி புரிந்து கொள்ள வேண்டும். பேசாத மந்திரம், வெட்டாத சக்கரம் என்றெல்லாம் சொன்னார்கள். சக்கரம் என்றால் என்ன? எந்திரங்கள் தகடுகளிலே குறுக்கும் நெடுக்குமாக மேலும் கீழுமாக கோடுகளை வரைந்து அதற்குள்ளே நமசிவைய முதலாகிய அக்ஷரங்களை எழுதி அதற்கான பீஜ மந்திரங்கள், எண்கள் ஆகியவற்றை எல்லாம் எழுதி உயிரெழுத்துக்களையும் அதிலே எழுதி ஒரு கட்டங்களை அமைத்து உருவாக்குவார்கள். சிதம்பர சக்கரம் போன்ற சக்கரங்களை இப்படி உருவாக்கக்கூடியவற்றை சக்கரங்கள் என்று சொல்லுவார்கள். இவையெல்லாம் வெட்டக்கூடிய சக்கரங்கள், பலகையிலோ அல்லது தகட்டிலோ கல்லிலோ உருவாக்கக்கூடிய எந்திரங்கள். ஆனால் தவத்திற்கு வாசி வெற்றிக்கு பயன்படக்கூடிய எந்திரங்கள் வெட்டாத சக்கரங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். தகட்டிலோ மரத்திலோ கல்லிலோ எங்குமே வெட்ட முடியாத ஒரு சக்கரம். அந்த சக்கரத்திற்கு வடிவத்தையும் சொல்லி இருக்கிறார்கள், முக்கோண சக்கரம் என்று. முக்கோணம் என்று சொன்னால் உடனே கையிலே பாகை மாடி முதலாகிய கருவிகளை எடுத்துக்கொண்டு முக்கோணத்தை அளந்து பார்க்க வேண்டுமா என்று கருதிவிடக்கூடாது. சந்திரகலை, சூரியகலை, சுழுமுனை என்று அழைக்கப்பட்ட இந்த மூன்றையும் ஒரு முக்கோணமாக உருவகப்படுத்தி காட்டினார்கள். அதுதான் வெட்டாத சக்கரம். பேசாத மந்திரம் என்பது எது? நம் சுவாசத்தின் ஓசை. அதை எந்த எழுத்தாலும் எழுதி விளக்க முடியாது. சுவாசத்தின் ஓசையை ஏதாவது எழுத்துக்களை கொண்டு எழுத முடியுமா? ஒவ்வொருவருடைய சுவாசம் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த தவத்திற்கு பயன்படக்கூடிய வார்த்தை ஓசை என்பது மிக மிக சன்னமாக நடக்கக்கூடிய சுவாசத்தின் ஓசை. சாதாரணமாக ஒருவர் சுவாசிக்கக்கூடிய சப்தத்தை அருகிலே சென்று காது கொடுத்து கேட்கும் போது கண்டுபிடித்து விட முடியும். ஆழ்ந்து உறங்கக்கூடிய ஒருவர், கனவற்ற ஆழ்ந்த உறக்கத்திலே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் அருகிலே சென்று உற்று பார்த்தால் அவர் உடல் அசையாமல் இருக்கும். இவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்கிற சந்தேகமே வந்துவிடும். சுவாசம் மிக மிக சன்னமாக சென்று வந்து கொண்டிருக்கும். மார்பு, வயிறு ஆகிய பகுதிகள் பெரிதாக அசைவை காட்டாது. இப்படி மிக மிக மெல்லியதாக சன்னமாக ஒரு சுவாசம் நடந்து கொண்டிருக்கும். தவம் செய்யாதவர்களுக்கும் இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த உறக்கத்தை சுழுத்தி என்று சொல்வோம், ஆழ்வுறக்கம் என்று சொல்வோம். இந்த ஆழ்ந்த உறக்கத்திலேதான் தலைக்குள்ளே இருந்து ஒரு துளி அளவிற்கு அமிர்தம் கீழே இறங்கி வருகிறது. அந்த அமிர்தம் உடல் முழுவதும் அனகமாக பரவி 77,000 நாடிகளிலும் பரவி மறுநாள் முழுவதும் உழைப்பதற்கு தேவையான ஆற்றலையும் சக்தியையும் கொடுக்கிறது. இந்த ஆழ்ந்த உறக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கும் அவசியமாகிறது. நன்கு ஆழ்ந்து உறங்கக்கூடிய ஒருவர் காலையில எழுந்திருக்கும் போது உற்சாகமாக எழுந்திருப்பார். அவருக்கு சோர்வு, சங்கடம் இப்படி எதுவுமே இருக்காது. காரணம், அன்றைய இரவு உறக்கத்திலே அவர் அமிர்தத்தை ஒரு துளி அருந்தி இருக்கிறார் என்பது பொருள். இப்படிப்பட்ட ஆழ்ந்த அமைதியான உறக்கம் உறங்காத ஒருவர் காலையில எழுந்திருக்கும் போது அயர்வாகவும் சோர்வாகவும் தலைபாரமாக தலைவலியாக ஏதும் புரியாமல்
ஒரு வகையான வேதனையோடு கண் விழித்து எழுந்திருப்பார். அன்றைய நாள் முழுவதுமே பெரிய அளவுக்கு உற்சாகமாக இருக்காது. ஏதோ ஒரு வகையான சோம்பல் அவரிடத்தில் இருந்து கொண்டே இருக்கும். ஆழ்ந்து உறங்கி மறுநாள் எழுந்திருக்கும் போது நாள் முழுவதும் உற்சாகமாக இருக்கும். இந்த உற்சாகத்திற்கு காரணம் என்ன? ஆழ்ந்து உறங்கிய போது சுவாசம் சீராக நடந்தது. சுவாசம் சீராக நடந்த காரணத்தால் அது மெல்ல மெல்ல மேலேறி சென்று ஜீவனை தொட்டு விட்டு வந்தது. ஜீவனை தொட்ட காரணத்தால் ஒரு துளி அமிர்தத்தை நம்முடைய உடல் பெற்றது. அது காரணமாக இந்த புதிய உற்சாகம் ஏற்பட்டது. இந்த சுவாசம்தான், இந்த ஆழ்ந்த சுவாசம்தான் உண்மையான வாசி பிராணாயாமம் என்பது. இந்த வாசி பிராணாயாமத்தை தான் செய்ய சொல்லி ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அறிவித்தார்கள். உறங்குகிற ஒருவர் எப்படி சுவாசித்தாரோ அப்படி சுவாசித்து பழகு என்று சொல்லிக் கொடுத்தார். அப்படி செய்யும் போது புறச்சுவாசம் என்பது குறைந்து போய் உள்சுவாசம் என்பது அதிகரித்திருக்கும். இது காரணமாகவே தூங்கி எழுந்திருக்கும் போது நம் உடலிலே ஒரு வகையான வெப்பமும் கதகதப்பும் இருக்கும். படுக்கையை தொட்டு பாருங்கள், சூடாக இருக்கும். இந்த சூடு அதிகமாக இருக்கிற காரணத்தால் கண்கள் சிலருக்கு சிவந்து பொங்கி இருக்கும். இது காரணமாக காலையிலே குளித்து விட வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். கந்தலாகினும் கசக்கி கட்டு, கூழாகினும் குடித்து குடி என்று சொன்னார்கள். காலையிலே இரவு முழுவதும் உறங்கிய போது உடலில் ஏற்பட்ட வெப்பத்தை தணிப்பதற்காக குளிர்ச்சியான தண்ணீரிலே குளிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். தவ வாழ்க்கையில் இருப்பவர்கள் நிலை வேறு விதமானது. இவர்கள் உடலில் உள்ள வெப்பத்தை காப்பாற்றிக் கொள்ள, வெப்பத்தால் வெப்பத்தை தணிக்க வேண்டும் என்பதற்காக வெந்நீரிலே குளிப்பதையும் வழக்கமாக கொண்டிருந்தார்கள். ஆனால் சித்தர்கள், மகான்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் மலைகளிலே, குகைகளிலே தங்கியிருந்தார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அருகிலே ஏதாவது ஒரு துணை, நீரோடை, அருவி, ஆறு இவைகள் இருந்திருக்கும். அவர்கள் வெந்நீர் வைத்தா குளித்திருந்தார்கள். ஆறுகளிலே, சுனைகளிலே, அருவிகளிலே தான் குளித்திருந்தார்கள். சரியாக இவற்றை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. ஊமை எழுத்து, ஊமை மந்திரம் என்பது சுவாசத்தின் ஓசை. அதுவும் ஆழ்ந்து உறங்கக்கூடிய, கனவற்ற உறக்கம் உறங்கக்கூடிய, மிக மிக மெல்லிய சன்னமான சுவாசம் நடக்கும் போது பூர்வ மத்தியத்திலே தலைக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு மெல்லிய ஓசை. அந்த ஓசைதான் ஊமை எழுத்து. அந்த எழுத்தை நமக்கு புரியப்படுத்துவதற்காக சந்திரகலை, சூரியகலை என்று சொன்னார்கள். 8, 2 என்று சொன்னார்கள். அ, உ என்கிற எழுத்துக்கள் என்று சொன்னார்கள். இம் என்கிற எழுத்து பூர்வ மத்தியத்தை குறிக்கும் எழுத்து என்று சொன்னார்கள். இதை ஒரு உதாரணத்திற்காக சொன்னார்கள். ஆனால் இந்த எழுத்துக்களால் அதை புரிய வைக்க முடியாது. ஒரு காகிதத்திலே ஆ என்று எழுதி, ஒரு காகிதத்திலே ஊ என்று எழுதி, மற்றொரு காகிதத்தில் இம் என்று எழுதி, இவற்றை கையிலே வைத்து ஆ, ஊ, இம் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் வாசி நடவாது. இதை வரைபடங்கள், ஒரு ஆலயத்தையோ ஒரு அரிய கட்டிடத்தையோ புகைப்படமாகவோ வரைபடமாகவோ ஒருவர் உருவாக்கி இருக்கிறார். உதாரணத்திற்கு தஞ்சை பெரிய கோயில் இருக்கிறது, அதன் புகைப்படம் இருக்கிறது. அல்லது தஞ்சை பெரிய கோயிலை ஓவியமாக ஒருவர் தீட்டியிருக்கிறார். அது ஏற்கனவே தெரிந்திருந்தவர் பார்த்த மாத்திரத்தில் இது தஞ்சை பெரிய கோயில் என்று சொல்லுவார். தஞ்சை பெரிய கோயில் என்று அவர் சொன்னார் என்பதற்காக அந்த வரைபடம் கோயில் ஆகாது. கோவில் இருப்பது தஞ்சையிலே, ஓவியம் இருப்பது நமது கரங்களிலே. இரண்டையும் போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. அதுபோலத்தான் வெட்டாத சக்கரம், பேசாத மந்திரம் என்றெல்லாம் சொல்லியது வரைபடங்கள். நமக்கு பிரியப்படுத்துவதற்காக சித்தர்கள் எடுத்துக்கொண்ட பிரயத்தனத்தின் விளைவான ஒரு சிறு விளக்கம். இது முழுமையானது அல்ல. அவரவர் தமக்குள்ளே, தலைக்குள்ளே உணரக்கூடிய சுவாசத்தின் ஓசைதான் சரியான ஊமை எழுத்து. அந்த எழுத்துத்தான் நம்மை மேன்மைப்படுத்தக்கூடிய எழுத்து. அதுவே பேசாத மந்திரம், அதுவே வெட்டாத சக்கரம். தலைக்குள்ளேதான் எல்லாம் இருக்கிறது. புறத்திலே எதையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இலங்கை தம்பி செல்வரத்னம் சதீஷன் இதை புரிந்திருப்பார் என்று கருதுகிறேன். ஊமை எழுத்து என்பது வேறு ஏதோ அல்ல, நம்முடைய சுவாசத்தின் ஓசைதான் அது. வெட்டாத சக்கரம் என்பது சந்திரகலை, சூரியகலை, சுழுமுனை ஆகியவற்றை இணைப்பதாக சொல்லக்கூடிய ஒரு கற்பனையான வரைபடம், ஒரு முக்கோண வடிவம். எல்லாம் நமக்குள்ளேதான் இருக்கிறது. கண்களை திறந்து காட்சிகளை காணும் போது உலகம் விரிகிறது. காதுகளை திறந்து விடயங்களை கேட்கும் போது உலகம் விரிகிறது. குழந்தைகள் அசையாமல் இருந்துவிட்டால், கனவற்ற ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போது
உடல் இல்லை, உலகம் இல்லை, சுவாசம் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போது வெறும் சூன்யம், பூச்சியம் மாத்திரமே நிலைத்திருக்கிறது. அந்த பூச்சியத்தில், அந்த சூன்யத்திலே தான் பராபரம் இருக்கிறது. சாமானிய மனிதனும் தினமும் பராபரத்தின் சன்னிதானத்திற்கு சென்று வந்து கொண்டிருக்கிறான். அடுத்த நாள் நடிக்க வேண்டிய நாடகத்தின் வசனங்கள் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன. ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய இயக்குநராக இருக்கக்கூடிய பராபரம் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அதன் இயக்கத்தை உள்வாங்கி நாம் எல்லோரும் நடித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உண்மையை புரிந்து கொண்டு விட்டால் யோகத்தை புரிந்தவர்களாகும், தவத்தை புரிந்தவர்களாகும், எல்லாம் நமக்குள்ளே என்கிற உண்மை புலப்படும். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் மற்றொரு காணொலி காட்சியிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.